ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 22 புதன்கிழமை இன்றைய தினம் வைகாசி விசாகம். இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னா கூட போதும். 7 ஜென்ம பாவங்கள் தீரும், பல கோடி புண்ணியம் வந்து சேரும். முருகப்பெருமானுக்கு சிறப்பு மிகுந்த தினங்கள்ல வைகாசி விசாகமும் ஒன்று. இந்த வைகாசி விசாகம் இன்னைய தினம் மே 22 புதன்கிழமை அன்னைக்கு இருக்கு. இந்த தினத்துல முருகப்பெருமான் நினைச்சு விரதம் வந்து வழிபாடு செய்வாங்க. ஒரு சில பேர் காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க, நேர்த்திக்கடன் செய்வாங்க. எல்லா விதமான முருகன் கோவில்கள்லையும் இந்த வைகாசி விசாகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட வைகாசி விசாகத்தை அன்னைக்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் கண்டிப்பாக இன்னைய தினம் ஆலயத்துக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணுங்க. ஒருவேளை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா தாராளமாக உங்கள் வீட்டிலையே முருகன் நினச்சி முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு பூ அலங்காரம் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு முருகப்பெருமானை இந்த வைகாசி விசாகத்தை வழிபடுங்க. இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது சொல்லப்போனால் முருகன் அவதரித்த நாள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்களை நீக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் அவதரிச்சிருக்கார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நாம் அவரை வணங்கும் போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்களும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெடுதல்களும் விலகி ஓடிடும். இன்னைக்கு நாள் முழுக்க உபவாசம் இருக்கிறவங்க உபவாசம் இருக்கலாம், இல்லையா வெறும் பாலும் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு எளிய ஆகாரமாக சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு தினம் முருகப்பெருமானுக்கு கந்தர் அப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரத்தை செஞ்சு வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒருவேளை அவங்களால அந்த அப்பத்தை செய்ய முடியலன்னா சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பால், கேசரி இது மாதிரி முருகனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக செஞ்சு அதை நீங்கள் முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். முடிஞ்சால் இன்னைய தினம் முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ முன்னாடி 6 எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. இந்த 6 தீபம் அப்படிங்கிறது 6 கார்த்திகை பெண்களை குறிக்குது. அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் போது வாய் விட்டு உச்சரித்து சொல்லுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம். சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சோ இல்லை மொபைலில் வச்சோ கூட நீங்கள் அதை படிக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. அது என்ன மந்திரம்? விசாகம் சர்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகா சுதம் சதாபாலம் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். இதுதான் அந்த மந்திரம். இதுக்கு என்ன பொருள்னா, விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெய்வமாக திகழ்வரும் கிருத்திகா தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்போதுமே குழந்தை வடிவாக இருக்கக்கூடியவரும் ஜடை தரித்தவரும் பரமேஸ்வரரோட குமாரரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கந்தனை நான் வணங்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்துக்கான பொருள். இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார சொல்லுங்க. நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், திருமண தடை விலகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன வேண்டுதல் இருக்கோ அதை முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க. நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பாவங்கள் விலகி ஓடணும், பல புண்ணியங்கள் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. புண்ணியங்கள் வந்து சேரணும் அப்படின்னா, பாவங்கள் விலகணும் அப்படின்னா இன்னைய தினம் கட்டாயம் உங்கள் கையால் ஏதாவது ஒரு தானமும் பண்ணுங்க. இந்த பொருள் அந்த பொருள் அப்படிலாம் கிடையாது. உங்களால் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுக்க முடிஞ்சா கூட அதை வாங்கி கொடுங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.